ஹலோ ஷேரஸ். இந்த வீடியோவில் நம்ம டிமார்கர் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து டோட்டலாகவே மார்க்கெட் வந்து ஓவர் பை சைடில் இருக்குது, இல்லை அப்படின்னா ஓவர் செல் சைடில் இருக்குது அப்படின்றதையும் காட்டும். ஓவர் பை சைடு அப்படின்னா அதிகமாக நார்மலான ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸுக்கு வந்து இது பையிங்கில் இருக்குது. ஸோ ஓவர் பையாக இருக்குது, அதே மாதிரி ஓவர் செல்லாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிமார்க்கரை வந்து ஆட் பண்ணிப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க, இண்டிகேட்டர் செட்டிங் போங்க. கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமார்க்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் லைன் மட்டும் நான் திக்கர் பண்ணிக்கிறேன். மற்றபடி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட் தான். ஸோ வந்து 14 இருக்குது. இந்த 14 அப்படியே இருக்கணும். அதில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ என்னதான் வந்து கன்ஃபார்மாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. அது வந்து ராங் சைடில் போய் முடியும். ஸோ அதனால் மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் போங்க. இஎம்ஐயில் 50 ஆட் பண்ணுங்கள். ஸோ 50 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ வந்து நம்ம வந்து பை சைடு, எப்போ வந்து செல் சைடு எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஓவர் பாட்டுன்றது இங்கே இருக்குது இல்லையா 70, இந்த 70க்கு மேலே போச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 70 அண்ட் இந்த 30, இந்த 70க்கே மேலே மார்க்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருக்குன்றது அர்த்தம். அதே மாதிரி இந்த 30 இருக்கு இல்லையா, இந்த 30க்கும் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 30க்கும் கீழே போகுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 30க்கு கீழே இருக்குது. அப்போனா இது வந்து ஓவர் சோல்ட் அவுட் ஆகிருக்கு, அதிகமாக செல் ஆகிருக்கு அப்படின்றத நமக்கு ஃபைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 30க்கு கீழே வரும்போது நம்ம பை பண்ணணும், 70க்கு மேலே போகும்போது செல் பண்ணணும். பட் இதில் நம்ம பிளைண்டாக நம்ம வந்ததும் வந்து 70க்கு மேலே போனதும் செல் பண்ணிடக்கூடாது. அஸ் பர் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது என்ன தான் 70க்கு மேலே போனாலும் மார்க்கெட் மறுபடியும் வந்து பை சைட் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கும். இதோ இப்போ வந்து நமக்கு மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 70க்கு மேலே போகும்போது மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து தாராளமாக பை என்ட்ரி எடுக்கலாம். இல்லை சப்போர்ட் லெவலில் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, அப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டிமார்க்கர் இண்டிகேட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து 70, சாரி, இது வந்து 70 பாயிண்ட்டு அண்ட் இது வந்து 30 பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போது மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 70க்கு மேலே மார்க்கெட் இப்படி வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து ஓவர் பையில் இருக்குது, அப்போ மார்க்கெட் செல் ஆகும். ஆனால் அந்த டைமில் மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் வர்றப்போ, ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கிற டைமில் 70க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து மேலே தான் இருக்குது. சரிங்களா? மேலே இருக்குது, அந்த டைமில் 70க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைடு தான் வந்து மார்க்கெட் வரும். ஸோ சப்போர்ட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது வேறு மாதிரி ஆக்ட் ஆகும். 70க்கு மேலே போகணும், அட் த சேம் டைம் சப்போர்ட்டில் இருந்தால் நம்ம பை பண்ணிக்கலாம். ஆனால் 70க்கு மேலே போகிற டைமில் ரெசிஸ்டன்ஸில் இருந்தப்போ நம்ம செல்லு தான் எடுக்கணும். அதே மாதிரி கான்செப்ட் தான் 30லையும். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் 30ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30க்கு கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி வந்து 30 கீழே வருது. அப்போ வந்து 30க்கு கீழே வர்றப்ப மார்க்கெட் அழகாக வந்து கீழே வருது. கீழே வந்துட்டு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடம் வந்து தானே சப்போர்ட்டு. அப்போது ஆல்ரெடி 30 கீழே இருக்குது, மார்க்கெட்டும் சப்போர்ட் லெவலில் இருக்குது அப்படின்னா, அப்போ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் மேலே போக தான் ட்ரை பண்ணும். ஆல்ரெடி ஒவ்வொரு சோலில் இருக்குது, அப்போது மறுபடியும் பை ஆக சான்ஸ் இருக்குது. அதுவே மார்க்கெட் இப்போதைக்கு மேலே போயிட்டுருக்கு, மேலே போகிற டைமில் 30க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் செல் ஆகும். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம்.
ஸோ மார்க்கெட் 70க்கு மேலே போகுது. ஆனால் இது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. அப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகுது. அப்போ நம்ம பை என்ட்ரி தான் எடுக்கணும். இந்த கான்செப்ட் தான். பட் இந்த கான்செப்டில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இஎம்ஐ 50 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இஎம்ஐ 50யை கட் பண்ணுற டைமில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது இனிமேல் வந்து ஹை லெவல் அக்யூரசியில் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நான் அப்டேட் எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், க்ரீனில் கேண்டிலை கட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இதுவுமே வந்து மேலே தான் போச்சு. இப்போ தான் வந்து 70க்கு கீழே வருது. பட் இது எந்த லைனில் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் லெவலில் இருக்குது. அப்போ மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கும்போது டிமார்க்கர் 70க்கு மேலே இருந்தாலும் நம்ம மறுபடியும் பை சைடு தான் எடுக்கணும். ஓகே, லேட் என்ட்ரி ஐ திங்க் ரீஃபண்ட் நினைக்கிறேன். ரீஃபண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில்லே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 ட்ரேட் மட்டும் நான் எடுக்கிறேன். நான் செல் எடுக்கிறேன். டிமார்க்கர் கீழே போயிட்டுருக்கு, 70க்கு கீழே போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இஎம்ஐவை கட் பண்ணி ரெட் கேண்டில் வந்து கட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட மீனிங் மார்க்கெட் டவுன் சைட் போயிட்டுருக்கு அப்படின்றத அர்த்தம். செவன்ட்டிக்கு கீழே தான் டிமார்க்கரும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டவுன் சைட் நோக்கி போயிட்டுருக்கு. இஎம்ஐ 50யை கட் பண்ணி ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆனாலும் மார்டிங்கல் ட்ரேட் நம்ம எடுப்போம். ஓகே, மார்டிங்கல் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிமார்க்கெட் கீழே வருது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து வேலிடாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் NZUSD செக் பண்ணுவோம். NZUSD கோயிங் டு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு, பரவாயில்ல. ஓகே, NZUSD நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ டிமார்க்கர் கீழே வருது, ரெட் கேண்டிலும் இஎம்ஐ 50யை கட் பண்ணி கீழே வருது. ஸோ எனக்கு அது கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அண்ட் 70க்கு கீழே தான் வந்து டிமார்க்கரும் இருக்குது, அதோட டைரெக்ஷனும் டவுன் சைடு தான் காட்டுச்சு. ஸோ நான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு மார்டிங்கலில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் 70யை வந்து ஆல்ரெடி டிமார்க்கர் டச் பண்ணிருச்சு. பட் இஎம்ஐவை கட் பண்ணலை. இருந்தாலும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேண்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் வரல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் சைடு கேண்டிலாக வர்றதுக்கு பாசிபிள் நிறையாவே இருக்குது. நான் வந்து இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருக்கணும், பட் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் பாருங்கள், டிமார்க்கரும் 70க்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இதுவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் அண்ட் இது வந்து எஸ்எம்ஏ பேஸ் பண்ணி எடுக்கலை, சாரி இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்கலை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எடுத்தேன். ஒன்று டிமார்க்கர் ப்ளஸ் இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுங்க, இல்லை டிமார்க்கர் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்
இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. அண்ட் இதை 3யுமே நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹை லெவல் அக்யூரஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரி அடிக்கடி வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்காது. பட் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. இன்கேஸ் அந்த மாதிரி என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டே வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுற பர்சனாக இருந்தால் அது இது இந்த என்ட்ரி ஒரு 3 டைப்பும் கம்பைன் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மேலே போயிட்டுருக்கு, டவுன் டைரக்ஷன். கேண்டில் ஃபினிஷ் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்டிங்கில் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. NZD USD மார்டிங்கில் சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் USD INRமே நமக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்ட் NZD JPY வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். NZD JPY தேர்ட்டிக்கு கீழே இருக்குது. ஸோ 30 கீழே இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து என்ன சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வருது. அப்போது பை ஆகிறதுக்கு, பை சைடு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் 30யும் இப்போ வந்து 30க்கு கொஞ்சம் மேலே இருக்குது பாருங்கள். டி மார்க்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 30க்கும் கொஞ்சம் மேலே இருக்குது. கேண்டிலும் க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட வேறு ஒரு கரன்சி நம்ம என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, என்ட்ரி இன்னும் கிடைக்கல. நீங்கள் வந்து இதை வந்து டெமோ கொண்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என்னை வந்து டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம், டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?